தூங்க விட்டா தூங்கினே இருப்ப பொழுதுதான். கேக்குது ப்ரோ. தெளிவா கேக்குது. ஃபேனை மட்டும் நிறுத்த மாட்டேன். இது கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ. என்ன சொல்லு. சாப்பிட்ற இடத்துலயா? ஆமா ஆமா, சாப்பிட்ற இடத்துல ஃபர்ஸ்ட் என்கிட்ட வாங்கிக்க. கிடைச்சது எனக்கு. ரெண்டு கிடைக்கல. என்னோட இன்னும் ஒரு ஐடி இருக்கு ப்ரோ. அதுல இப்போதான் ஓபன் பண்ணேன். நேற்று தான் ஓபன் பண்ணேன் புதுசு. எடுத்த உடனே ரெண்டுமே கிடைச்சிச்சு. எதுக்கு ஐடி ஓபன் பண்ண? I need a weapon. இது என்னோட ஐடியில டைம் அவுட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஒரு ஐடியில விளையாடுறேன். சரி ஓகே. எத்தனை லெவலுக்கு அந்த ஐடி? 5 லெவலுக்கு மேல இருக்குமா? 5 லெவல் மேல இருக்கும். சரி ஓகே, நான் ரெடியும் கூட அனுப்புறேன். அந்த ரெடியும் கூட மட்டும் போட. சும்மா ஓபன் பண்ணா ரெண்டுமே கச்சிச்சுப்பா. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே. ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் கிடைக்கவே இல்லை. நேற்று கிடைச்சு அந்த கோல்டு கார்டு. மூணாவது இருக்குல்ல, மூணாவது என்கிட்ட 4 இருக்குது. மனசே வெறுத்துச்சு. லாங் ஷாட் ஆடவும் போயிட்டு ஏன் ப்ரோ கீ கிடைச்சிருக்கு? கீ வந்து நம்ம ஒரு மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறம் தான் கிடைக்குமா? ஒரு மேட்ச் அதுதான் நுசா போடலாம்னு யோசிச்சிருந்தேன். நுசா போட்டு விட்டுடலாம், அடுத்த மேட்ச் போய் கனெக்ட் ஆகும் பார்த்தேன். மிஸ் பண்ணிட்டேன். சரி ஒன்றும் இஷ்யூ இல்லை, விடு. இந்த மேட்ச் போட்டு அடிப்பேன். बढ़िया काम किया काल चद्दू गाड़ी किधर है? காடி உண்மையிலே இல்லையா? இல்லை எனக்கு தெரியலையா? லெஃப்ட்ல இருக்கு ப்ரோ. நான் எடுத்துட்டு வரேன். ஆனால் அது 2 பேர் தான் போக முடியும் போலையா? ஒரே 2 பேர் கையிட்டு போக வேண்டியது. அங்க வண்டி வண்டி அங்கிருதுன்ற அவர்டா வரீங்க.
चाल चद्दू நேற்று நான் ஒரு நார்மல் ஸ்கின் வச்சுக்கிறேன், அதை பார்த்துட்டு இந்த ஸ்கின் அவர் எப்படி எவ்வளோ எடுத்துருப்பாரு தெரியுமா அப்படின்னு நான் கொண்டு பில்டப் போட்டுக்கிறான். இதுல ஒரு காரே ஒரு முழு இது ரியல் காரே ஒன்று வாங்கிருக்கலாம் அவரு அப்படின்னு எனக்கு சிறு வருது. ஏன்னா சிறியா கொடுத்த கார் அதெல்லாம் எதுக்கடா இந்த காரே எப்படி சொல்றேன்னா அப்புறம் அந்த இந்த சூப்பர் கார்லாம் வச்சிருந்தேன்னு வச்சுக்க அவ்வளவுதான். நேற்று இல்லாம போயிட்டியா ஃபன் பண்ணிடலாம். ஏன்னா யாரு ப்ரோ தெரியலையா ரேண்டமா வந்தானுங்க. நான் ஒரு மிஷின் இல்லைன்னு போனேன், அப்போ வந்தானு. இன்னொரு மிஷின் அந்த மாதிரி இருக்கும். மிஷின் கண்டு ரெண்டுத்தையும் வச்சுப்போம். இங்க இருக்கு. ரெண்டு மிஷின் வச்சுதான் வந்தாங்க மாசம். ஓ புஷ் மிக்க எத்தனை ஈவெண்ட் கிளம்பும். ரூட் எடுத்துட்டியா? புஷ் மிக்க ரூட் எடுத்துட்டியா? மிஷின் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்த கிளம்பும். நெக்ஸ்ட் நான் ஒரு கண்ணு என்ன கண்ணு இருந்தது எனக்கு நம்ம கார் எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. வந்து தப்பு. அது இந்த பக்கம் வர்றது இன்னும் தப்பு. அந்த தப்பு நடக்குன்னு நீங்க வீட்டை போறீங்க. சூப்பரா Let's go. ஊரு உள்ள இறங்கண்ணா. நம்ம கோட்டன் காமிக்கிற நேரம் வந்துச்சு. ஒரு சண்டை செய்யணும். தெரியல அசால்ட்டா ஒரு விஷயத்த நான் பண்ணணும் தெரியல. வண்டி மாட்டிச்சு அசால்ட்டா மாட்டி. ஒரு கார் பார்த்தேன், அது அங்க நிக்கிது அந்த காரு. கடவுளே இதே நேரம் போட்டு பாரு. நான் இங்கேயும் ஒரு கார் பார்த்தேன் ப்ரோ. இங்கேயா? அதான் கார் முடிச்சு இந்த கார்.
இன்னும் புகஞ்சிச்சு. ஒரு நேடு நல்ல பெரிய நேடு உள்ள கண்ணி நேடு உள்ளது. அதுக்குள்ளே என்ன சொல்றான், ஏதோ ஒரு பேர் சொன்னான் பேரு, அவருக்கும் இவருக்கும் சண்டை வைக்கணும் மேட்ச்ல. நான் சின்னக்கிறேன் என்ன வந்து தூக்கி வச்சு கொடுத்துறீங்க. லெஃப்ட்ல ஒரு கார் போகுது ப்ரோ. ரைட் ரைட். சூப்பர் காரா? சூப்பர் டேஷ் தான் போச்சு பார்த்தேன். வெள்ளை கட் ஆசையா இருக்கா? ஸ்கின்னுக்குன்னு வச்சுருப்பான். Help! ஸ்கின் அது எனக்கு ஸ்கின்னு தெரியலையா? Help! Not a problem. Please recall me. கார் மேல ஃபுல்லா கத்திலாம் சொருவி Please இருக்கு. recall me. ரைட் ஹேண்ட் சைடுல ரெண்டு சைடுமே இது இருக்குது, ரெக்க இருக்கு. I'm recalling a teammate. இந்த இது ப்ரோ அந்த Thanks. எப்படின்னா ஒரு எக்ஸூட் ஒன்று கொடுப்பாங்களே, இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்களே. ஆமா, பையனும் பொண்ணும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸூட். சொல்லு. அந்த ஸ்கின் ஈவெண்ட் போகுமா இல்லை அவன் நச்சன் அங்கே போயிடுமா? எங்காச்சான் இருக்கார்ல, அங்கே போங்க. அங்கே போனால் அப்புறம் லைஃப்லாம் போயிட்டு என்ன பண்ணுறது? இவன் நம்பி போய் இவன் ரீகால் பண்ண போயிட்டோம்னா இவன்லேயே வந்து வேலை கட்டிடுங்க. இங்கே இப்போ ஈவெண்ட்ல ஆளுகிறாங்களா தெரியல. ஒரே பீஸ் தான் இதுவா? ஒரே ஒருத்தன் அவனே மார்க் பண்ணி விட்டானு போயிடுவான். போலாம், வெயிட் பண்ணுமா? போலாமா? போலாம் I need வெரி consumables. வேங்கையா இருக்கு. நான் கார் அப்படியே கண்டனா பார்த்தோம், அப்படியே போறான். அவங்க ரீகால் தான் போகலாம். ஏதோ 3-4 பேர் வேணும், 12 பேர் கிடையாது. என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாம். 4 பேரா? 3-4 பேர்னா இங்க வரணுமே அவனுங்க. 3 பேர் இருந்தானுங்க, கரெக்டா 3 பேர் இருந்தாங்க. அப்போ ஒருத்தனை மட்டும் ரீகால் தூக்க போறானா? நான் தெரியலையா? நான் பார்த்த 3 பேரை, ஆனா என்ன எப்படி இருக்கான்னு தெரியல. போறோம். ஒருத்தனை மட்டும் ரீகால் பண்ணிக்கிறான் ப்ரோ. இது அவசரப்பட்டு வேலை கட்டாது. 12 பில்டிங் வர செம்மடியா தனக்கு. いいねマークに行こう ஓப்பன்லையா? போயிட்டான், அப்படியே நின்ட்டான். அதுக்கு அவன் சுத்தி ஓட்டான். எல்லாம் ஸ்குவாட் ஆஃப் செட், எல்லாம் ஸ்குவாட் ஆஃப் செட். ப்ரே பண்றான் பாரு. 4 நாள்
நல்ல நல்ல கை வச்சு Watch மாட்டேங்குது out! உண்மையாது. ஆமாம்மா ஸ்குவாட் ஸ்டாப்ல ஒருத்தர் இருக்கான், கை வச்சிட்டானுங்களா? கீழே ஒருத்தர் இருக்கான். ஒத்தடிப்பான் பார்த்தா 2 பேர் அடிக்கிறான். Help! ஏய் நம்மளாலதான் ப்ரோ அடிக்கிறாங்க அவனுங்க. சொன்ன அதிக விட்டு வெளில நிற்க பாருங்க. எனக்கு தெரியும். அங்க ஒரு டீம் வந்துச்சு. Watch out! அங்க ஒரு டீம் சண்டை ஃபைட் போகுது பாரு. அவங்க டீம் வந்துச்சு. நாக்கு வச்சானுங்க பாரு. நேர் நாக்கு. அப்புறம் வா அப்படியே புஷ் பண்ணு. ரைட் தெரியல வாங்க. படிக்கல தோங்கலாம். Awesome. ஏறு ரைட் வருங்க. கீழே போ. நீங்க பாத்துக்கோங்க. நாளை இருக்குதா இல்லையா? பீக் போட்டு வந்துட்டாங்க. ஐயோ அடிச்சிட்டியா? நல்லா அடிச்சிட்டேன். やられちゃったやられた நைஸ். அவ்வளோதான்டா மாட்டு. அவன் அடிச்சிட்டான் ஆங்கிள். ஸோ ஒரு 6x ப்ரோ இது மேல ஒட்டுறான். க்ளோஸ் 6x போட்டதுன்னா ரொம்ப க்ளோஸ்ல வந்துட்டான். இப்போ நான் அப்படியே ரேண்டம் ஸ்ப்ரே பண்ணி நாக் ஆயிருப்பான். அப்படியே பார்க்கலாம். ப்ரோ இதான் சொன்னேன். ரீகாலில் வேணா இருந்தாலும் போய் செஞ்சுட்டாங்க. இவனுக்கு எதுக்கு வந்தானே தெரியல. இவன் இன்னும் பிடிங்கிற மாதிரி வந்தானுங்க. அடுத்த அப்டேட்ல ஒரு பவர் ஒன்று வரலாம். நாக் ஆனா திரும்பி அதே இடத்துல ரிவே ஆகிட்டே இருக்கணும். எத்தனை வாட்டி நாக் ஆகிறோம், எத்தனை வாட்டி
சாவரமோ அத்தனை வாட்டி ரிவே ஆகிட்டே இருக்கும். அப்பெல்லாம் கிடையாது, ஒரு வாட்டி தான் அது. யோ, என்ன அப்படி ஒரு பவர் வரும் அப்படின்னு போட்டிருந்தானே, அப்படி இல்ல. அவங்களுக்கு அமுச்சு விட்றாங்க. அதான் ஏன் நரோட்டா பார்த்தது நீ? நரோட்டா இது பார்த்துருக்கேனே. அதுலயே தெரியுமே உனக்கு. அவனுக்கு அந்த இதை போட்டு ஜிப்ஸ் போட்டு மேல பொட்டி வர பண்ண பாரு, மேல அருந்து வரும் பார்த்தோம் பூந்துன்னு மதுரா உச்சி காணத்தோம் அந்த மாதிரி. அதான் அது இன்னொன்னு வந்து பேப்பர் மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த பவர் எடுத்தா நேடு போட்டு இவனே நாக் ஆகுறான். நாக் ஆனா அடுத்த செகண்ட் அப்படியே அதுலயே அங்கேயே வந்து ரீஸ்பான் ஆகுறான். தெரியல. நீங்க வந்து அந்த சவப்பட்டி தானே சொல்றீங்க? சவப்பட்டி ஓபன் ஆகி அதுல இருந்து வருவான். இது அப்படி இல்ல. இது வந்து எப்படின்னா நம்ம எந்த இடத்துல சாவறோமோ அந்த இடத்துல திரும்பி அப்படியே கீழே இருந்து எந்திச்சு வரான். சரி, அன்ஃபாலோ பண்ண கீழே இறங்கிடு. இந்த ட்ரையல் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவன்கிட்ட சீக்கிரம் சமன் பண்ண ஒருத்தன் நம்பர் அவன்கிட்ட. ஐயோ கொண்டுருவானா என்ன? இந்த வரைக்கும் அந்த இது வரல. போட்டியானா கண்ணு எடுத்துட்டியா? கண்ணு எடுத்துட்டியா? இங்க அதெல்லாம் வரல கண்ணெல்லாம். ஏன் சமன் பண்ண கண்ணு வருமே? வரல, ஆக்டிவேட் பண்ணிட்டேன். கன் எதுவும் வரல. அவன் எங்கிறான்? அவன் எனிமி அவன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். சரி, நேரா ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கா? நீ இப்போ நீ ஒரு வீட்டு விட, அந்த வீட்டு தானே விடுறான்? அந்த வீட்டுக்கு தான், அந்த வீட்டுக்கு தான். வெள்ளை கலர் டிஷர்ட். எங்க வரணும்? இது வரைக்கும் வரலையா? உனக்கு எதிரியா ஓடுறான்? இந்த வரானே. இன்னொருத்த இறங்கினா அவன் எங்க போனானே தெரியல. ஒருத்தனை பார்த்தேன். நல்லவா இவன் போட்டோ ஃப்ரேம் எடுக்கிறது வரைக்கும் கத்தியால குத்தாம அமைதியா இருந்தான். ஆக்டிவேட் ஆயிட்டா? ஆயிடுச்சு. சிக்கன் டின்னர் மஸ்ட் இருப்பேன். எங்கன்னா சிக்கன் அடிச்சு கிழிச்சின்னு பார்ப்பேன். திட்டுறானா? நீ என்ன பண்ண திட்டுறியான்? Not a problem. பாவம் போட்டான் யார்ட்ட வந்து. நானும் அவன்கிட்டே போகிறேன். நான் முடிஞ்சா போடுறேன். நானும் போடுறேன். 3ஆம் நம்பரை போட்டானா ஒருத்த புதுசா வேற இறங்கலாம். இருந்துச்சு அது. Nice. ஐயோ, செத்தால சாமன் இது போயிடுச்சியா? எது போயிடுச்சு? அவன் சமன் பண்ணி வச்சிருந்தான். கரெக்டாக 2 செகண்ட செத்துட்டான். டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. திரும்பி ஃபர்ஸ்ட் தான் ஆகிட்டு போன. கார் கொண்டு கேட்குறது இனிமையா? என்னோட என்ன போடுறோன்னு உங்களுக்கு வரேன். ஏன்டா வரணும் ஒரு கேஸ்? சரி, எனிமி இருக்காயா? கவரா மேல இருக்கிறான் ப்ரோ. கவர் தான். இது மேல இருக்கிறான், டாப்ல இருக்கான்.
எகிரி குதிக்க ட்ரை பண்ண போட்டுடுவேன். ஈரமே வரேன். Great. Awesome. ரெண்டு பேரும் வரானு. ஆட்டம் பார்த்து பண்ணிக்கலாம். தப்புன்ட்டு இவன் நாக்க சாய்த்திருக்கணும். Great. இன்னொருத்த நாக்க வச்சுனா கில்லர்லாம் பார்த்தா இவன் கில்ல எடுத்துட்டு செத்துட்டான். இவன் டீம்மேட் செத்தானே செத்துட்டான். उधर देख गाड़ी है போடியா செட் ப்ரோஸா இருக்கு ப்ரோ. ரோஸ் வேண்டாம் ஏத்துக்காம. அவனதான் ஏத்த போனான். அதுக்குள்ள நான் இது வந்து திறக்கும் நேரு ஒன்று போட்டா நேரில் கனெக்ட் ஆகலையா அவனுக்கு தெரியல. எப்பா பாட்டு தான் அடிச்சதா வேற அடிச்சதா மொட்டை மாட்டேங்குது. பாட்டு தான். இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம ஐரிச்சி போயிடுமா? அந்த பவர் வச்சுருந்தீங்களா நீங்க? ஓகே அது எல்லாம் வந்து நீங்கள் என்ன போட்டோம். இருக்கான் போல போவாங்க. இறங்கிட்டானா? அங்கே அன்னைக்கு அங்கே தனிக்கிறான். பவருக்கு தான் வந்துட்டேன். இல்லை ப்ரோ பவர் அந்த ரெக்க பவர் தான் இருக்கு. சரி வந்து போ. Please recall me. Got it.気をつけてね சரி வெயிட் பண்ணு வா பேர் நைஸ் நேரு. Great. நேரு I'm கனெக்ட் recalling ஆகலையா a கனெக்ட் தெரியல. teammate. Great. ஆயிருக்கு ப்ரோ. Thanks. டேமேஜ் ஆயிருக்கு. இன்னாண்ட அடிச்சே உண்டு தானா? நான் இது இருக்குல்ல 突撃 அதுல குத்தி பின்னாடி வர மாதிரி இது போட்டேன். நான் இதுல போட்டேன். いいねマークに行 இந்த こう இதுல போட்டு Not அடிச்சேன். a problem. அப்படி Please recall me. Got it. ஐரிச்சி இது பண்ணு போ. Help. மொத்தம் மினிமம் வேணாயா やられた ரெண்டு பேர் ப்ரோ. 2 பேர் தான். Please recall me. கேவலமான பிளேயர். நீங்க அங்கேயே போங்க. நான் இதை ரீகால் போறேன். கண்ணு சரியா வச்சிருந்து அடிக்கலாம் போயிட்டு போயேன் நான். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட்ஸ் காமிச்சு இன்னொருத்தையும் கவர் பார்த்துட்டேன். கொடுக்கலான்னு பார்த்தேன். இன்னும் 3 நிமிஷம் லெவல் 4 போயிட்டு சரி அவன் என்ன அழுத்த முடியும்னு பாக்குறேன். ஆனா அவனுக்கு முறையான கண்ணு இருப்பானுங்க. அப்போ மிஷின் 2 Please பேரும் recall சுத்துறானுங்க. me. மிஷின் கண்ணு அது இதுன்னு மிஷின் எல்லாம் சுத்தி வச்சிருக்கானுங்க. அது நான் என்ன அடிக்கிறேன்.
நேரம் இருந்தா நேரம் போட்டலாம். உனக்கு நேரம் இல்லையே. I'm recalling a teammate. Thanks. என் ஒத்தனை அடிப்பே பயப்படுறானுங்க அவனுங்க. ஏறவே மாட்டானுங்களா? Help! आगे खतरा है। अरे माता चोत बैंड चोत लवड़े चुतिया साला लवड़े मादर चोत ये लंड के बच्चे चुतिया साला एक चोपड़े मागी चोते பெரிய ஐடியாரா नूब साला ரீகால் பண்ணி விட்டா போயிட்டு செத்துட்டு சுத்தியா சாலா நூப்பு சுத்தியா बैंड चोत लवड़े अनइंस्टॉल करो भाई 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 गेम अनइंस्टॉल करो भाई सालाやられちゃった。 மிஷின் கல்லே அடிச்சிடலாம். கட்டி விட்டு குத்துற அளவுக்கு I'm நெகதிமாயிடுச்சேன். recalling a teammate. Your teammates can still Yeah, recall பேர் you. போட்டுருக்கோம். Thanks. நான் அடிச்சிருக்கலாம் Not a விட்டுட்டேன். problem. நூப் சாலா அப்புறம் லாஸ்ட் சொன்ன பார்த்தா கார் இருக்குது கார் எடுத்து நம்ம என்ன போயிடலாம் ம் अरे भोसड़ी के चलो चलो ऑफलाइन चलो अनइंस्टॉल गेम नो बसाला அந்த வெளில போன்ற அளவுக்கு அது திட்டிட போகுது. ரீகால் பண்ணா என்ன பண்ணணும் எங்கனாலும் தனியா இறங்கி ஆனாலும் போய் அடிக்க பார்க்கணும் யாரையாவது டேரக்டா என்கிட்ட வந்தாயான் கரெக்டா எனிமி ரத்தம் இறங்கிட்டான். அவனுடைய கும்பலா போய் குத்துறாங்க 2%. அடி வாங்கிட்டு டேமேஜ்னு கத்தினான். நான் பார்க்கலையா நான் பார்த்தா போறப்ப நான் அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். அவனா கார் வருது. கார் போறது முன்னாடி ப்ரோ பாட்டு மாதிரி சொல்றேன். சொல்லு போ திரும்பி வந்தா நமக்கு அடிமா வரமாட்டான். அவனே பயத்துல போறான். எப்படி வரும் எறா வண்டியை சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். பவர் வேணுமா? பவர் இருக்குங்க. எங்கேயோ போயிருக்கான்னு நினைக்கிறேன். ぶしみけ பரம்பரை வேணும். போட்டா இதே முடிஞ்சிடும். எதுக்கு தேவையில்லை.
எவனாவது சண்டைக்கு வந்தானா இதை போட்டு அடிக்கலாம் நல்லா இருக்கும். ஆனா நான் அப்படிதான் அடிச்சான் ஒருத்தன். இப்போ லாஸ்ட் அடிச்சான் பார்ப்பேன். நான் அப்படிதான் என்ன போட்டான். அப்படியே சுடலான்னு இது போட்டா கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். இது போயிட்டு இறங்கிட்டோம்னா அது ஓகே தான். என்ன பண்ணுறது ஏத்தானே அதுலயே பிடிச்சி ஏத்தணும். யாரு நேடு நான் இல்ல ப்ரோ. சரி ஒன்னும் இருக்கான் பக்கத்துல. அதனை போது எங்க இந்த பில்டிங் நம்ம いいねマークに行こう இது பாட்டு. எனிமி இது பாட்டுலாம் கிடையாது. இனிமையா அவன் தான் நேடு இங்கிருந்து புக் பண்ணுகிறான். அவன் யாரு நமக்கு அப்போ ட்ரை பண்ணா அந்த பில்டிங் தான் போடுறான். ரோடு யார் வந்து பைத்தியக்காரன். いいねマークに行こう பார்த்தேன் உட்காந்து இருந்தான். ஆனா அந்த சைடு பார்த்த மாதிரி உட்காந்து இருந்தானா நல்லா அவனுக்கு தெரியல. நம்ம தான் தெரியாது அவனுக்கு. அவனுக்கு இது மாதிரி ரெண்டாவது கிளாஸ் என்னன்னு தெரியல. அது சும்மா தான் மேல வந்தது முதல் தப்பு. அங்கெல்லாம் வரக்கூடாது. மேல அது விஷயம் என்னன்னா இதை நான் போட்டது அன்ரேங்கடு. நானே அன்ரேங்கடா கிளே பண்ண போனேன். அன்ரேங்கடு போட்டு ரேங்கடே கிடையாது. எனக்கு சிரிப்பு வருது. ブッシュ3日 அதான் சொல்றேன். அதான் பண்ணாந்து இருக்கான்றான். நான் உன பேச விட்டுருவேன். நான் பேச விட்டு நீ பேசியான்னு சொல்றேன். வந்தான் இறங்கலாம். இது அண்ணாண்ட இறங்கலாம். にゃにゃ இந்த பில்டிங் அண்ணாண்ட 気をつけてね இறங்கலாம். எப்போ வேணா இருப்பேன். உனக்கு அண்ணாண்ட பாரு. அப்படி தெரியும். ஓப்பன்ல இறங்கிக்கலாம். ஓப்பன்ல இறங்கணும். நான் ரீகால் பண்ணோம். அது வரேன். இந்த அந்த ரக்கை தந்தாரு அவரு. அந்த பெரிய ரக்கையா? அந்த காருக்காரன் தேதா にゃにゃ早く乗って அவன் தான் அங்க மேல வந்தான். ஓ இவன் தானா? ஓகே ஓகே. பாட்டு சவுண்ட் கேட்டோடனே நான் வந்துட்டு எங்க ஆள் இருக்கிறாங்க. அப்படியே கார் எடுத்து நிறுத்திட்டு இங்க இருந்து அந்த வந்துடுறான். பாத்தியா எங்க இருக்கு ப்ரோ? ஓப்பன் தேவை கிளம்பலாம். M249 இப்போமா 2 பேரும் M249 வாங்கிக்கலாம் தான். ஆனா ஒன்று வாங்கிக்கும், 2 வேணாம். ஆளுக்கு ஒன்று வாங்கிப்போமா?
என்கிட்ட ஒரு சுமார் ஒரு 78 காயின் இருக்கு. திரும்ப காரணம் இருக்குமே செய்யும். 4 பேர் கொடுத்து உதவ கத்துக்கீங்க. என்னதான் வச்சுக்கோங்க தெரியல, இவ்வளோ ஃபுல்லாக இருக்கு. மெடிக்கலாம் அந்த அளவுக்கு இல்லையா? இதுல ஒண்ணே நான் போட்டா போகும். enemy. இப்படா என்ன மட்டும் ஈஸியா வச்சிடுறீங்க. என் லைஃப பாரு ப்ரோ. என்ன பாரு, என்னைய வச்சு கொப்பம் இருக்கிறது. நானே மசாடி வாங்கி வந்துக்கிறேன். ஒரு 40 காயின் வச்சுக்கிறான். ஓ கார் வாங்குவோமா? அந்த போய் தண்ணி வண்டி ஏற்றலாம்யா. தண்ணி வண்டினா அந்த இதுல வருது அதுவா? இன்னும் தோட்டேன். தண்ணி வண்டினா இந்த நம்ம ஃபிளார்ல வருமே அதுவா? இங்கே அடி ஃபிளார் இங்கே அடியா. வாங்கி ஃபிளார் நடி. உனக்கு அந்த வண்டி ஏற்றலாம். 3 காயின் இருக்கு. 3 காயின் 9 காயின் வச்சுக்க. சரி, ஏன்னா இந்த ஜோன் முடிஞ்சா அடுத்த ஜோன்லாம் உயர்த்து பயங்கரமா குறையும். எங்கே அடிச்சிருவா? போடு மேலே போடு. காயின் இந்த வெல்டிங் கன் வாங்கியோ. அந்த வெல்டிங் கன் யூஸ் ஆகும். அதான் பார்த்தேன். ஆனா அது வந்து 10 ரூபாய். இன்னும் வந்து எவ்வளோ தேவைப்படுது? 4 காயின் வேணும். தேடு அந்த வண்டி எடுத்துல தேடு. 34 அடிச்சுமே அவன்கிட்ட பொறுங்கனியா மேலே வரணும் வீட்டு மேலே. புரியுது. அது மாதிரி பொருள்னா எப்படி அது? மாதிரி பொறுக்காதீங்க அது செஞ்சு. சரி விட காணல என்ன விட பார்த்துலாம். வெல்டிங் கன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடி தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு. எங்கன்னா வச்சா கூட வெல்டு பண்ணிக்கலாம். 30 சேர்ந்தா ஜோன் ஆரம்பிச்சா செத்துணும் நம்ம. வண்டிகிட்ட வா. ரோட்டுக்கு வா. ரோட்லாம் நல்லா ஸ்மூத்தா போகுது. ரொம்ப முக்கியம். இதுல அடிக்காத சரியா? இப்போதைக்கு எதுவும் கை வைக்காத. அது என்ன ஈஸியான ஈஸியா அடிச்சிடலாம் தெரியுமா ஒண்ணா? அதான் டேல் பார்த்தேன். பட்டன் எப்படி கீழே டக்குன்னு உட்காரு. இந்த டக்குன்றத நான் வச்சுக்க. ஒரு இது நிக்குது. அங்க என்ன இருக்கு? எங்க ஆப்போசிட்டா? ஆப்போசிட் ரோட்ல நீர்மூழ்கி கப்பல். करो बाय. எங்கே உட்காந்து போ. முன்னாடி சொன்ன போயிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு வீட்டில் இனிமே இருக்கானுங்கண்ணா அந்த வீட்டில்.
வேணாம் எவனா ஏடல் வச்சு ஹெட் ஷாட் பார்த்துட்டு போறான் மாதிரி. ஆனா ஏஎம்ஆர்ல வச்சு அச்சா உள்ள இருக்கிறவன் நாக் ஆவறான் ப்ரோ. நாக்கம் அதான் சூப்பரா நாக்கம் ஏடபிள்யூ தெரியல ஆனா ஏஎம்ஆர் நாக் ஆயிடும். ஏடபிள்யூ உள்ள புல்லட் போல ஏஎம்ஆர் போயிட்டு சாகுறாடி ஒரு அச்சீவ்மெண்டாச்சும் முடிச்சு பாக்கண்டா எப்படி அந்த ட்ரையல் பாக்கண்டா. சாரான ஏ பொறுமையா ஆடு, கவர் இல்லாம ஆடாது. எதிர்க்கு பாரு ரோட்டுக்கு என்ன அங்கறானுங்க பாரு. いいねマークに行こう தண்ணியில வரணும். நீச்சல் வச்சுட்டு அந்த சைடு வர ட்ரை பண்றான். டைம் இருக்கு அவனுக்கு எப்படின்னா போட்டோம் விட்டுரு அவனுக்கு ஆகு பாரு. ஐயோ எடுத்து குட்டி பாயிண்ட் செகண்ட் முடியுமா வாய்ப்பு இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேர் வேற ஸ்குவாடா தான் வாய்ப்பு. ஐயோ இது ஒரு ஸ்கின் வச்சுறானுங்க. இறக்கடா ஸ்கின்னா இறக்க தள்ளுங்கடா. பக்கி போகுது பக்கி எவ்வளோ என்ட்ரி ஆகுது. பட்ஜி மேல போறான். நல்லா வச்சு ஆகட்டும். பக்கி போறான்னு நினைக்கிறான் அவன். செத்துட்டான். ஸ்கின் செத்துட்டாப்ல. ஆகு 5 பேர். ஆகா செத்தான். ஆமா ஆகு செத்துட்டான். அவன் அடிச்சு அடிச்சிட்டாயா. பக்கத்துல இருக்கான். பக்கி காரான்னு நினைக்கிறேன் பக்கத்துல. ஸ்கின் ஜாஸ்தி ஆயிட்டு பிடிச்சானுங்க. தோறான் முன்னாடி. いいねマークに行こう ஸ்மோக் போட்டான். அவன் அடிச்சிட்டான். இருக்கிற ஒருத்தன் 2 பேர் மட்டும் பட்டம் போச்சு. எவ்வளோ போனோங்க பக்கம் தாங்க. இந்த தண்ணி ரிட்ஜில் போய் உட்காந்துடலாமா? வரேன் 行くよ突撃 அது அவன் உள்ள வந்துட்டான். அந்த ஸ்மோக் போட்டவன். நான் கஷ்டம். நாக்கு வச்சுக்கிறானா அப்ப 2 பேர் ஒருத்தவன். ஓகேவா? இப்ப அந்த ஒருத்தன் 2 பேர் வச்சிட்டானா அந்த ஒருத்தன் சக்கார் ஒருத்தன் தான் தனின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் விளையாடுவான். ரொம்ப தலைமலை காட்டாது. ஆனா ஒருத்தன் அடிக்காதையோ அவன் அப்படி யூஸ் ஆவான். வெயிட் பண்ண அவன் அடிச்சிடான். ஆனா இவன் அவனுக்கு முடிச்சிட்டான்னு கொஞ்சம் கிட்ட ஏறினான்னா ஏன்னா இதெல்லாம் செட் ஆகாது. வண்டி எடுத்து போயிடலான்றேன். வண்டி எடுத்து தான் போறான். ரிஜி ஜோன் பிடிச்சிடலாம். அவனும் அந்த சைடு இருக்கிறானுங்க, இவன் இந்த சைடு இருக்கிறான். நான் கஷ்டம்
ஒருத்தர் இருக்கான் அவன். கிட்ட பொட்டம்தான் ஷார்ட் கன்னியா தயவு செஞ்சு பார்த்தாடியா இரு வெயிட் பண்ண ரொம்ப ரொம்ப கிட்ட க்ளோஸ் ஏறாத ஓகே நேரு புஷ் பண்றேன் இரு. அப்படியே என் முன்னாடி இருக்கிற மட்டும் சோறு. யோ நீ ஜோன் வர விட்டு வச்சுக்கலாம் இரு வர விடாம எதுவும் பண்ணாது டேமேஜ் அவனுக்கு. உனக்கு ஏதோ போடுறான் ஓய் நீ டீசெண்டா நான் மட்டும் தவளை குறிக்கிறேன்னு தெரியல நான் மட்டும் என் தவளை குறிக்கிறேன்னு தெரியல அச்சீவ்மெண்ட்ல போய் பாக்குறேன் உனக்கு கம்ப்ளீட் ஆயிரும் ゴール俺らの勝ち போய் அச்சீவ்மெண்ட்ல பார்த்துட்டு வரேன் உன்னை என்ன கம்ப்ளீட் ஆயிரும் ஒன்று கம்ப்ளீட் ஆகிதியா இன்னும் 2 இன்னும் 2 ஓகே இன்னைக்கு எப்படின்னா முடிச்சிடலாம் ஐக்கில் ஒரு சாய் வச்சிருக்கேன் ஐக்கில் சாய் ஆக்டிவ் பண்ண சொல்லிக்கலாம் இப்போ என்ன நீ செகண்ட் குட்டு கண்டு செகண்ட் அடிச்சிடணும் வந்துடுறேன். தமிழ் பையனா நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணுறேன்னா கேக்குதா ஹலோ கேக்குதா கேக்குறாயா I need attachments. இன்னைக்கு சொல்ற மார்க்கெட்
இது என்னாச்சு உப்பு மதிப்பாவா ஆண்ட்ராய்ட் ஆயிடுச்சா ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கீ இல்லை. கார் என்ன இப்போ இங்க ஒரு கார் நிக்குது போவோம். நம்ம இங்க இருக்கிறது போறோமா இல்ல அந்த சைடு இருக்கு போறோம் இங்கிட்டே போவோம். いいねマークに行こう உள்ள ஒரு ஆக்டிவேட் பண்ணுறான் தண்ணி வண்டி நிற்க நினைக்கிறேன். இங்க இருந்து தண்ணி வண்டி எடுத்துக்கலாம். தண்ணி வண்டி தானே அது? நான் இப்போ தண்ணி வண்டி கிடையாது. அது லார்ஜ் ஒன்று யூஸ் ஆகும் நம்மளுக்கு. சுட்டுன்னு வரீங்க அமைஞ்சாரான் நம்பர் ஸோ நெத்தி பொருளே மச்சினா எனக்கு அப்படியே தோணும் பிடிச்சேன். சுட்டானா இவன் திரும்பி பார்த்தாயா? எனக்கு ஏன் வச்சுக்கிறான் அப்படியே ஜகா ஓட்ட போறான். நான் 行くよ突撃 ஃபைட்டு போயிருந்தது.いいねマークに行こう இது ஏறுமா? நான் பவர் கிடச்சிது உங்களுக்கு இல்லை பவர் இல்லை. லெஃப்ட்ல எனிமே லெஃப்ட்ல ஏறும் பார்த்து உள்ள ரிஜிகா ரைட்ல இருந்து அடிக்கிறானுங்க. ப்ரோ இவன் வரான். நீ அடி Not a problem. இங்க குச்சிருமா மட்டமா பட்டு போகுது. அடிக்கவே பாத்துக்கலாம் ப்ரோ. இங்கே குதிங்க. ஜார்ஜாபுல் சிட்டி போய் கிளி அடிக்கலையா? ஒரு 2 கிலோ அவங்க லைஃப் இருக்கலாம். ஏன் ஒன்று தான் லைஃப் இருக்கு. சரி ஆசாம் 4 நம்பர் இருக்காங்க உயிரோட. சக்கி பிடிச்சிருந்தாங்க. அவ்வளோ தைரியமா யாருனாங்கண்ணா? அவன் ஒரே டீமா ஒரே டீம் தான்.
இங்க ஒரு பீஸ் ஒன்று இருக்குது. Get in the car. அடிச்சிடாங்களா யாரா பண்றான்னு தெரியல. மண்ணை வாரி கொட்ட மாதிரி புரோட்டா வாரி கொட்டிக்கிறானுங்க. அது ஃபுல்லா மிஷின் கன்று தான். இந்த கெல்ஃபில்டரை போட்டு தான் இங்கே தான் இருக்கிறானுங்க. Awesome. நாய் தான் bro, நாய் தான். அங்கேயே போயிட்டீங்களா? இல்லை இங்கே தான் செத்து வந்துடும் போது. நான் ரீகால் பக்கத்துல போல கொஞ்சம் இந்த சைடே இந்த லூட் அடிக்கிறேன். என்கிட்ட ரெக்க இருக்கு, போட்டு போயிருக்கேன். அடிக்கலாம் போவோம் பார்ப்போம். இதுனே மண்டை போட்டமே அடிச்சுனே நிற்க மாட்டானுங்க. நான் நெப்பானுங்க பாக்குறேன். இப்போ ஜெட்டு மாதிரி பறந்து போயிட்டான். ரீகால் பண்ண போயிருப்பான். அதான் பறந்து கீழ்ச்சி போயிட்டான். பார்த்துட்டான். தப்பு பண்ணிட்டேன். ஆனா திரும்பி அவன் கண்ணு எல்லாம் கூட இருந்தான். அவன் அடிக்க முடியாம அவன் திரும்பி அந்த கண்ணு எடுத்து அடிச்சான். ஆனா ஒன்னு வச்சு பாட்டு மாரி நான் பண்றேன். Not a problem. Don't give up. சரி Your ஆள தெரியாத teammates நாயா. will still recall you. இது நேரம் தெரியலையா? ரீகால்ல ஒருத்தர் இருந்தான், அவன் வந்து அவனோட 2 ரீகால் பண்ணிட்டு கூட்டு போயிட்டான். I'm recalling a teammate. Thanks. உனக்கு ஆத்திரம் அடங்குங்க. நடிச்சிருக்கணுங்க, தப்பு பண்ணிட்டேங்க. இல்லையா 2 மேட்சும் சொதைப்படுறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரத்னம் ஏக்கம் அடிச்சிடலாம், அவனையும் விட்டுட்டேன். இவனை அடிச்சிருக்கலாம் இப்போ ஈஸியா. அவனோட கூட அவன் கண்ணு எடுத்து விடாம கண்ணேல விடாம அவன் அடிக்கிறேன். டப்புன்னு அடிச்சு ஆரம்பிச்சோன்னு கண் கீழே படுத்துட்டான். அப்படியே படுத்து டக்குன்னு திரும்பி அடிச்சிட்டான். அப்படியே பாத்துக்க அப்ப எந்த அளவுக்கு நம்ம எவ்வளவு கேவலமா ஆடுறதுன்னு இப்பதான் தெரியுது. ப்ரோ என்கிட்ட ஒரு ஃபுட் ஸ்டெப் எகிரி குதிக்கிற மாதிரி. எகிரி குதிக்கிற மாதிரி? ஆமா ஆமா, கேமரா மாட்டாங்க எகிரி குதிப்பான். வந்து தெளிவா கேட்டுச்சு, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல.
குச்சானா ஆமாமா இங்கதான் பக்கத்துல வரேன் இந்த வீடு நினைக்கிறேன் 突撃 இங்கயா ஏன் கூட பார்த்தா மாதிரி பண்ற ஆஹா இருங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் கன்ஃபார்ம் தான் எனக்கு கன்ஃபார்மே தான் முடியல நான் எனக்கு புதுசு கேட்கலாம் நல்லா கேக்குது எனக்கு கேட்கலையே இப்ப பாருங்க இப்ப கேக்குதா எனக்கு கேட்கலையா உனக்கு என்ன கேக்குது எனக்கு கேட்கலையா உனக்கு கேக்குதா இப்ப கேட்கல இப்ப நின்றுச்சு இங்கதான் எங்கேயோ இருக்கான் ப்ரோ இந்த 3 வீட்டுல ஏதோ ஒரு வீட்டுல இருக்கிறான் ப்ரோ எனக்கு என் வீட்டு கீழே 2 வீடு இருக்குல்ல அதை பாருங்க ஏய் பந்து போறான் அதவாட் என்னயா ஷாட் அது ஏகேந்து அடிச்சிட்டீங்க எப்படி சவுண்ட் தான் தெரியல என்ன ஷாட் இது அது வந்து மெட்டல் ஷாட் உனக்கு தெரியும் உடனே பறக்குறான் நம்ம கீச்சுன்னு போற மாதிரி நான் மனசுக்குள்ள புயல் நினைப்பான் அவன் கீழே செத்துட்டு இருக்கணுமே சாவலன்னா இல்ல அதுல இருந்து உண்டா சாக மாட்டானுங்க இல்லையா நான் எங்க வந்து தெரியலையே இவனை தேட போய் நம்ம ஒருத்தன் போட்டுருவோம் அது மட்டும் தெரியும்ல பாக்குறேன் எங்க வந்துக்கிறான் Help! Please recall me. சரி காணா बचाओ செத்துட்டான் Well done. எங்க செத்தான் பகலுக்கு எதுவும் வரலையே சரி நான் போய் ரீகால் பண்ண நான் என்ன போய் என்ன போட்டுற போறேன் சவுண்ட் கேட்டு எகிரி குதிக்கிற மாதிரி எங்கடா அவன் ரீகால் நடந்துக்கிறான் ரீகால் பண்ண வந்துக்கிறான் சரிப்பா இது Please recall me. Got it. சரிப்பா சரி ஃபங்க்ஷன் ஏன் கேட்கிறேன் ஃபங்க்ஷன் போயிட்டு வரீங்களா சாட்டர்டேவா இன்னைக்கு வந்து இது அனஸ்ட் Nice. வெனஸ்டேவா தெரியலையே ஏன் கேக்குறேன் சாட்டர்டே ப்ரோ இன்னைக்கு என்ன கடை நான் என்ன இதை வந்து நான் கிழமை எதுவும் தெரியாது Please recall me. ஆன்டி ஒட்டாங்க பொண்ணுக்கு வளர்க்காப்பான் எப்ப மதியமா I'm recalling a teammate. எனக்கும் ரூட் ஒண்ணு இருக்குது போலாமா மணி சொன்னதான் Thanks. ஏனி போட்டாங்கன்னா போயிட்டு வரலாம் பிரியாணிலாம் போட மாட்டாங்க வளைகாப்புக்கு பொறுத்த வரைக்கும் அதான் எப்படி சொல்லத்தான் அது 7 வகை 5 வகை சாப்பாடு போட்டோம் அது வெரைட்டி சாதம் அதை போட்டு ஒயிட் ரைஸ் அப்படிதான் பண்ணணும் இதே ஒரு மஞ்சள் தண்ணினா கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு ரெண்டு பேரும் பேசுறாங்க நேற்று எப்படி பேசுறாங்க அந்த அந்த ட்ரிப் போனல அந்த ட்ரிப் போனல நீ பைத்தியமே காரை ஓட்டி காரை வேணாங்கிட்ட காரு ஷோரூம் நிறுத்தி வச்சுக்கிறேன் காரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபன் பண்ணா நேற்று நீ இருந்திருக்கலாம் நான் என்ன ஃபன் பண்ணி விட்டுருப்போம்ல யார் எப்போ பேச நம்மளுக்கு நான் என்ன பண்ண அங்கேயே வேகலாம் அங்கேருந்து இங்கே வந்துட்டான் போலதியா
இந்த மாதிரி ஆனா சின்ன ட்ரிப்பா எந்த ட்ரிப்பு போனாங்களாம்? அதான் அங்க போனா இங்க வந்தான் அப்படியே சுத்தி அந்த மாதிரி. என் அடிச்சு செத்துட்டான் என் அடிச்சு செத்த ரீகால் ஆகிடும் மாஸ்டர் வந்தானா முடிச்சிடும். டைம் டு M249 இம்ப்ரூவ் பண்ண எடுத்துக்கலாம்ன்றேன். எடுத்துப்போம் நம்ம எப்படின்னா ஒரு கை கொடுக்குது எப்படின்னா ஒரு டிப் அது. இருக்குது கொஞ்சம் கூட டக்குனு பண்ணிட்டேன். நெறியில் ஏதாச்சும் பாருங்கயா गाड़ी வித்தோ गाड़ी இல்ல அந்த சைடு இருக்கு. இந்த சைடு போ. இப்போ கார் எத்தனவா நம்ம போய் தண்ணி வண்டி பார்த்து எத்தனை வருமா போய். Help! என்ன எப்போ சாவுற போயிட்டு சரி எவனாச்சும் கூட இருந்தால் அந்த சந்தோஷமா ஆடலாம். 4 பேர் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா நீங்கள் தான்டா சூப்பராக ஆடுறீங்க. மூணா நம்ம கூட தான் கேட்குறான். நம்பர் ரீகால் பண்ணதே நம்ம தானே. அப்படியா அதான் நம்ம கூட எல்லாம் அவனும் கொஞ்சம் கலர் கட்டிருப்பான். அவன் இப்போ சர்வே பண்ணேன் தான் பாவன் அவன் என்ன யார் பண்ணுவான். Not a problem. அவனை போட்டு தரமா குத்திரான் நம்மளுக்கு. அப்படியே போயிருந்தா வரும் கிடையாது தான் காயினா பாரு அடிச்சு எடுத்துன்னு போயிடலாம். போன வாட்டி வந்துச்சு மாற்றினாங்க. இந்த வாட்டி மாற்றே வேணும். அந்த ஒருத்தர் சத்தம் எங்க போய் சேர்த்தான் தெரியல. அவன் சைலண்டா இங்கே போயிட்டான் போதாது மறைஞ்சிருவன்ட்டு போயிட்டான். நான் தெரியல இருக்காயா அந்த SDR கேமிங் வைட்டின்னு வரும் நம்ம இருக்கான் அறுக்கிறேன்டா நுனி நாக்க பிடிச்சி நான் அறுக்கல. மிஸ் ஆனதான் மிஸ் ஆயிட்டேன் வந்து வரேன். Get in the car. ஒரு சில டைம்ல இங்கேயே கிடைக்க முடியும் பிளாரு. மட்டும் போலாம். இந்த வெள்ளிங்க வாங்கி வச்சுக்க ஃபேன் இருந்தா இருக்கா இருக்கு. Get in the car. கீழே அந்த தானே. ஆமாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டி அங்கதான் நிக்கும். ஐயோ அங்க போய் எடுத்துன்னு வரதுக்கு நம்ம செத்துருவோம்யா. ஃபியூல் கேன் இருக்கா? இல்ல அக்வா போயிடா இல்லைங்க. சரி சரி எதுவும் இல்லாம எதுக்கு ஏன் தேண்டவா இல்ல வர மாதிரிங்க. இங்கே கஷ்டம் எடுத்துன்னு போயிடலாம். ஆனால் இங்கே கிடைக்காது. அதான் அந்த எண்டில் தான் கிடைச்சா கிடைக்கணும். ஆனால் அந்த எண்டு வரைக்கும் போனால் செத்தாவாதியா கிளம்பிடலாம். அந்த எண்டு வரையும் பார்த்து போனால் வாய்ப்பு கஷ்டம். இங்கே இருக்கணும் ப்ரோ. என்ன பண்ணுறது? ஏன்னா ஜோன் ரொம்ப சுட்டு ஜோன். அடுத்த ஜோன் உள்ள போகிற மாதிரி இருக்கணும். செத்தா வரக்கூடாது.
இந்த மேட்ச் எனக்கு தெரியல, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போகும்னு நினைக்கிறேன். பிடிக்கிறவனுங்க பிடிச்சி நம்மள. நம்ம போறதுக்குள்ள புல்லட் காலியாயிடும் ப்ரோ. பார்த்துக்கலாம். அப்படி சொல்ல வரையா? ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஜோன்ல போயிட்டான், சூப்பரா போயிடான் ஜோன் உள்ள. அவன் பாண்டாதான் சூப்பரா போயிட்டான். ஏதோ காட்டுல போயிடும். பண்ணிக்கிறேன். ஒன்றும் அப்படியே வண்டி ஸ்கிட் அடிக்க ட்ரை பண்ணுது. திருப்பாதான் வெயிட்டில் வந்த வண்டி காத்துல திரும்ப திரும்புது. 154 கிலோமீட்டர் ஸ்பீடு. ஏட விழுந்து வாங்கி ஒன்றுமா பண்ண முடியாது. அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நான் இங்கே பட்டுன்னு இருப்போம், நாங்கள் அடிப்பானுங்க. நம்மள்கிட்ட எளிமையா அப்படியே சைலண்டாக இங்கே வீடு, இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போமா. அப்படியே ப்ரெஷரு டக்குன்னு ப்ரெஷர் ஆச்சு எனக்கு. போட்டுடணும் ஆச்சேன். வரவன் இந்த வீட்டில் இருந்தால் ஒரு 1-2 பண்ணிக்கிறேன். டீம் நல்லா ஹைப் ஆகிக்கிறேன் இந்த இடத்துல. அதனால் அந்த இடம் ஊருக்கு கரெக்டாக தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கார் வருது. போயிட்டான் ப்ரெஷர் கொடுத்துடலாம். விட்டுவணும் போயிட்டோம். நம்ம ஸ்மோக் குத்தி டேஸ்ட்டுக்கிறாப்புல இங்கே. அப்படி கிடையாது, ஏன்னா அவரு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு. அவர் போட்டா எங்கடா அடிக்கிறீங்க? ஏன் வாங்கிட்டே அடிச்சு வேண்டியதானே? எங்க வந்து கூட்டி எங்களை காட்டி வர்றியா? அறுத்துறேன் வருவாரு. பாக்குறேன்னா இது ஏதோ வெள்ளை கலர்ல வருது. பார்த்தா ஸ்மோக்கு பாருங்க. கன்னு மாட்டிட்டான். ஹைப்பர் சாம் P90ல புல்லட் காலி ஆயிட்டு மாத்திதான் ஆகணும். இப்போ நாங்களாம் மாத்திடுவோம். இது போயிடலாம், பெட்ரோல் பங்க் போயிடலாம். பெட்ரோல் பங்க் எழுதி இருக்கான். அப்பதான் இப்போ நான் பெட்ரோல் பங்க் கேட்தான் அடிக்காம பாரு. M24ல M24 ரிஜிக்கா பிடிச்சதான்னு பாக்குறான். இந்த டவர் இருக்குல்ல, இந்த டவர் இல்ல, இதுவே ரிஜ் தான். எவனுக்கும் தெரியாது. வண்டி பிரேக் பண்ணு. அவனை படத்துக்க வேணாம். ப்ரெஷர் வேணாம். கார் ஒன்று போகுது. போட்டோம், எது வேணா போட்டோமா கம்மனது. உன் மண்டை தெரியும், லாங் ரேஞ்சுமா மண்டை தெரியும். தயவு செஞ்சு மாட்டிக்காத. நம்மளுக்கு வேண்டிய சிக்கன் ரெண்டு தான். 2 முடிச்சிட்டாச்சு. ஏன் ஐக்கிள் வச்சு சாதாரணமாக வச்சு ஐக்கிள் வச்சு போட்டுக்கலாம். கார் வருது. ரெடியாரு? கார் வருது. சரி, போட்டானா விட்டுரு. அவன்கிட்ட பேசுறது தேவையில்ல. அங்க இதுல இருக்கான். ஒன்னே வேற ஸ்குவாட் போல. அப்படி விட்டு அடிச்சிட்டு ப்ரெஷர் வேணாம். நம்ம பார்க்காத வரைக்கும் நமக்கு நல்லது. ஆனால் குதிரில் இருக்கிறவங்க வியூ அழகாக தெரியும். பொட்டான் பார்த்தேன் ஆளு. சாதாரண ஆள் கிடையாது ஆளு.
ஜோனுக்கே நான் வரல, செத்துருவான் இரு. யோ டைமிங் பார்த்து வரான்னு நினைக்கிறேன். கார் வச்சு தானே டைமிங் ஜோன் வரான்னு நினைக்கிறான். யோ ஏடா குதிரை குதிரை வருது, குதிரை ஓடுது. இல்லை ஓடித்து குதிரை ஓடித்து ஓடு. Get in the car. குதிரை ஓடித்து. ஏன்னா குதிரை ஜோன் இருக்கு. இங்க போய் அவுட்டு ஜோன் தான் இங்க போய் என்ன பாரு. ஏன் ப்ரெஷர் கொடுக்குன்னா வரக்கூடாது அந்த பக்கம். இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி என் ப்ரெஷரு அப்படியே படுத்துறோம் உங்களுக்கு. அப்புறம் வாசல் விட்டாச்சு திட்டுவாங்க ப்ரோ. ஜோனு தான் பிரச்சனை பண்ண போகுது. enemy எங்க தான் தெரியலையா, தெரியாம போனேன். இங்க ஒரு கார் பாரு, பெட்ரோல் பங்க் கார் வருது. ஏடபிள்யூ தான் இல்ல ஃபைட் போலாம். ஒரு செகண்ட் போயிடலாம். ஜோனை பிடிக்கணும்னா வச்சுக்கேன், இந்த கிட்ட தான் ஏறி போனோம். ரெண்டு சைடும் சண்டை ப்ரோ. சென்டர்ல நம்ம ஏத்தணும். தண்ணி பக்கத்துலயா? தண்ணி Well done. இவன் ஏன் ப்ரெஷருக்கு ஓடுறான் போகுது. ஃபுல் ப்ரெஷர் அவனுக்கு. கை நடக்கும். ஓட்டு தள்ளுறான் அவங்க பேரு. அதான் இருக்கு விட்டானுங்க. அவன் அனுப்பி போற தேவையில்லாத நம்மளுக்கு அவனும் தேவையில்லாத. இந்த இடத்துல என்ன ஒரு ரிச்சி கிடச்சதுன்னா நான் சூப்பரா நிறுத்திட்டேன். அமௌண்ட் வேலையை நடத்தேன். பின்னாடி வர இனிமே இருக்கானுங்க. இது வேற ஒரு தலைவேல இருக்கு. சரி வா பாத்தலாம் வா. மாமா போயிட்டான். மாமா போட்டுருவான் நினைக்கிறேன். போட்டுருமா வேத்த வர மாதிரி அடிச்சு வேத்த விட வீட்டுக்கு. யோ எவனா இது வச்சிருக்கேன். அந்த இது என்னது ரிவே பண்ணுமே, அது வச்சுன்னா பிரச்சனை வரும் நம்மளால. அதுக்கான் இறங்கி பின்னாடி enemy பண்ணிட்டான். பின்னாடி இங்க enemy. On my way. அடியா திரும்பி அடியா அவனை விட்டு அடியா. அவன் பாரு ஓப்பன் ஓத்துவான். அடியா குத்துறான். Well done. யோ காதுல வாங்கவே மாட்றியா நீ. டென்ஷன் பண்றியா? நான் சொல்றதே கேட்க மாட்றியே. நான் அழுத்தத்தை விட்டுறியான்றேன். பக்கத்துல enemy வரன்றான். சொல்றத காதுல வாங்கியா? ஏன் நீ பண்ற ஒரு பக்கம். பக்கத்துல enemy வந்துட்டான். அவனை போட்டு அழுத்தினுங்கிற உட்காந்துன்னு. என்ன ஏடபிள்யூ அஷ்டம் ரிவே பண்ணது முக்கியமாயா? ஏன் ரிவே பண்ண உட்காந்துங்கிற? அதுலதான் அடி வாங்க கூடாதுன்னு நான் உடனே தெளிவா சொல்றேன். ரிவே பண்ணது முக்கியமே கிடையாது. எப்பயுமே சொல்றது நல்லா புரிஞ்சுக்கியா. நம்ம டீம் எல்லாம் பிரச்சனை கிடையாது. இல்ல நம்ம அடிப்பான் எதிர்பார்க்கல. நீங்க ஸ்மோக் போட்டோமே பத்துட்டோமே. ஐயோ அவன் அடிக்கலையா? இந்த பக்கம் தான் அடிச்சாயா. பெட்ரோல் பங்க் சைடுல வந்து நாக்க வச்சு அவன் அடிச்சான். என்ன நீ அதை ரொம்ப கேட்டு இருந்தா ஈஸியாக அடிச்சிடலாம்யா. இது பிரச்சனையே கிடையாது. ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம் அவன். நீ அழுத்தத்தை விட்டுறணும். நான் தான் சொல்றேன்ல, கில்லு முக்கியம் கிடையாது. நம்ம எதுக்கு வந்தோமோ அதான் முக்கியங்க.
ஏன்னா வந்து கார் வந்து குத்திட்டான் வந்து என் பக்கத்துல குத்தி சுத்தி விடறான் நான் தான் வரான் கத்துறான் இதுக்கு. நம்ம இதுக்கே ஜோன் பிடிச்சாச்சு அந்த ஜோனுக்கு ஓகே பிரச்சனை கிடையாது எனக்கு. இப்ப 2 பேரும் அடிச்சுதான் ஜோன்ல இருந்திருக்கலாம் இந்த இடத்துல. நான் 1 அச்சு வேட்டல் வச்சிட்டான் அப்பயும் மிஷின் அடிக்கிறவங்க தான் சாவே இல்லை என்கிட்ட. அவன் அடிக்கலையா அண்ணா அந்த ஏட்டல் அடிக்கல இன்னொரு ஏட்டல் அடிச்சான் என்ன இந்த பைத்தியக்காரன் வந்தது. நீ ரிவே பண்ணிடக்கூடாது நான் சொல்றேன் அவ்வளவு தெளிவா சொல்றேன். அதான் சொல்றேன் நீ ரிவே பண்ணத நானும் சொல்றேன் ரிவே பண்ணதே தேவையில்லன்ற நீ ரிவே பண்ணிக்க கூடாது. முத எனிமி அடிக்கதான் வாட்ச் பண்ணிடுவோம். முத எவனும் இல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அடிக்கிறதுனா அது ஓகே பிரச்சனை கிடையாது. எல்லாம் சுத்தி எனிமி இருக்கானு. நீங்க இந்த சைடு பின்னாடி இருக்கீங்களா? எனக்கு முன்னாடி வந்து இவன் இருந்தான். என்னோட இதெல்லாம் பாருயா என்னோட ஹெல்த் எல்லாம் பாரு என்ன அடிக்கிறானா செக் பண்ணு எல்லாத்தையும் செக் பண்ணாதான் முடியும். நம்ம ஒரே இதை மட்டும் பார்க்க முடியாது. நான்லாம் எல்லாத்தையும் பார்த்துனே இருப்பேன். ஹெல்த் கம்மியாகுது ஹீல் பண்றாடு அதை அழிதான்னு சொல்ல உட்காந்து இருப்பேன். நான் நாக்கு வச்சா எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஏடபிள் 1 அச்சு வச்சிட்டேன் 1 M4 அடிச்சா நான் கேட்டேன். அதெல்லாம் படுத்துன்னு வரேன் நான் அது ஒரு பக்கம் தலைவலியா இருக்குது எனக்கு. என்ன பண்றது சைக்கிள் வந்தா பரவாயில்ல ஒரு கார்டு யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு ரிவே பண்ணாதே. ரிவே பண்ற சொல்லப்போ ரிவே பண்ணி அதுக்கப்புறம் யோசிச்சு பாத்துக்க. ரிவே தேவையில்ல அது லாஸ்ட் ஜோன்ல ரிவே எல்லாம் பண்ணவே வேணாம். போய் எனிமி இல்லைன்ற போது பண்ணலாம். சுத்தி எனிமி இருக்கானுங்க அந்த மாதிரி ரிவே எதுக்கு பண்றதுன்னு தெரியல. ஏறும்போது நான் அடிச்சிருக்கணும் வெஹிக்கிள் வந்து என்ன பரவாயில்ல வருதுன்னு தெரியல.